அஸ்ஸலாமு ஜும்மா முடிஞ்சு எங்கே போகிறோம்? வெள்ளிக்கிழமைண்டாலே பிரியாணி தானே. இதில் என்ன ஸ்பெஷலாண்டா, எல்லாரும் பிரியாணியை பற்றி வீடியோ போடுவாங்க தான். பட் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் பெஸ்ட்டான பிரியாணின்னு சொல்லுவாங்க முகுல் பிரியாணி. நீ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் அசிசியாவில் தர்பார், சென்னை தர்பாருக்கு பக்கத்தில் இருக்கு. இதில் என்ன சப்ஜெக்ட்னு சொன்னால், இங்கே மணக்குது சொப்பங்கரிக்கு பிரியாணி இங்கே மணக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், லைனில் நின்று தான் பிரியாணி வாங்க. 1 hour தான் கடையும் ஓப்பனில் இருக்கும். அந்த 1 hourக்குள்ளே நம்மளுக்கு லக்கி இருந்தால் அந்த பிரியாணி கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் கிடைக்காது. கடைசி டைமில் சில நேரம் பிரியாணி முடிஞ்சுன்னு சொல்லிடுவோம். ஸோ இதான அந்த லைன். இந்த லைனை பார்த்தா விளங்கும், இதான் கடை. இது அந்த லைன் எப்படி இருக்குன்னு பாரு. இந்த லைனில் எப்படியோ போய் பொங்கலில் நின்று இந்த பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதான்ற டவுட்டில் நிற்கணும். கிடைச்சா லக்கி, கிடைக்கலன்னா ரைட், இன்றைக்கு பிரியாணி இல்லை. இந்த பிரியாணி நல்லா இருக்கிற அளவுக்கு இந்த கடையில் இருக்கிற சேவிஸ் மிச்சம் குழப்பம். அவர் விரும்புகிற மாதிரி தான் தருவார், விரும்பி ஆக்களுக்கு மட்டும்தான் தருவார், எல்லாருக்கும் தெரிய மாட்டார். ஸோ நின்று வெயிட் பண்ணி பார்ப்போம் கடைசியில் பிரியாணி கிடைக்குதா இல்லையாண்டு. 1 மணிக்கு வந்து நின்று டைம் இப்போ 1:40. இப்போ தான் கடையை நெருங்கி லைனில் இருந்து. ஃபைனலி ஒரு பிரியாணியை 1 மணித்தியால நின்று வாங்கி 2 சென்டா நம்பல. ஒரு பிரியாணிக்காக 1 மணித்தியால செலவழிச்சு. ஆனால் அந்த பிரியாணியை வாங்குறதுக்கு ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே ஆர்டர் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கு. என்னன்னு சொன்னால், நம்மளோட ஃபேமிலியில் கேர்ள்ஸ், அதாவது நம்மளோட வைஃப் இருக்கணும், யாராவது இருக்கணும், கூட்டிகிட்டு வந்தால் கேர்ள்ஸுக்கு முன்னுரிமை ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வேறு லைன் தானே. அப்போ கேர்ள்ஸ் பெருசாக வாரதில்லை, வருவாங்க பட் கொஞ்சமாக தானே இருக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes அவங்க அதில் இருந்து வாங்கிட்டு வெளியாகி வந்துடலாம். இது 1 மணித்தியால நின்று இந்த பிரியாணி வாங்கணுமான்னு நீங்கள் கேட்கலாம். 1 மணித்தியால நின்று வாங்கக்கூடிய வர்த்தான ஒரு பிரியாணி தான் இது. ஸோ இந்த வீடியோ என்னத்துக்கு போட்டேன்னு நினச்சேன்னா, ஜித்தாவில் சவுதியில் யாரும் இருந்தாங்கன்னா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்ற ஒரு பிரியாணி தான் இது. சாப்பாடு மணக்குது ஒரு பக்கம், போய் பசியும் எடுத்துட்டு சாப்பிட்டு போட்டு ரூமுக்கு வந்தாச்சு. நீ சாப்பிடுறான்னு நான் சொல்ல மறந்துட்டேன். பிரியாணி எடுத்தேன், என்ன பிரியாணின்னு சொல்ல மறந்துட்டேன். மட்டன் பிரியாணி 2 கீஸ் கொடுத்துருவாங்க. இதில் புளியான மாதிரி, இது மில்க் கலர் செஞ்சுக்கலாம் காலால். துறக்கக்குள்ளே வாய் மூடுது, மணக்குது ஒரு பக்கம். இதை எடுத்து சாப்பிட போகிறேன். அதுக்கு முதல் ஒரு மட்டன் பீஸை பார்த்துக்கலாம். சாப்பிட்டு முடியும் வரைக்கும் மட்டன் பீஸுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ மட்டன் பீஸ் இருக்க முடியும். தேங்க்யூ. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே.